வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10/1/2026 நமக்கு இன்றைக்கி யாருடைய குழுக்கள்னால் காரூணியாவோட குழுக்கள். காரூணியா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா காரூணியா பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் பேஸை வச்சு ஆடிடுவாங்க. அப்படி ஆடுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போன வாரமே நமக்கு என்ன பண்ணாங்கன்னா நமக்கு அது மாதிரி தான் ஆடி இருந்தாங்க. ஏன்னா போன வாரத்தில் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் 167, அதில் வந்து நமக்கு 7 நம்பரு திரும்ப ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் மேட்ச் பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி ஏதாவது ட்ரா நம்பரில் மேட்ச் பண்ணி கொடுக்குறக்கும் நிறையவே வாய்ப்புகள் கிடைக்கும். அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது தெளிவாக சொல்லலாம். அதே மாதிரி நேற்று நம்ம கொடுத்ததில் 3ஆம் நம்பர் 7 நம்பர் சூப்பராக மேட்ச் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு 3ஆம் நம்பர் 7 நம்பருக்கு ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரே கொஞ்சம் வித்தியாசமாக தான் கொடுத்தாங்க. 090 கொடுத்தாங்க. ஏன்னா நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்பு கூட இருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குது எனக்கு. அதே மாதிரி 735ங்கிறது நமக்கு ரிசல்ட்டாக இருந்துச்சு. அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 738ங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பராக இருக்குது. என்னங்க சம்மந்தமே இல்லாமல் இருக்கேன். ஆமாம், 735ங்கிறது வின்னிங் நம்பர், 738ங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர். 738வது ட்ரா தான் நமக்கு இன்றைக்கி காரூணியாவில் போயிட்டுருக்கு. அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி நமக்கு அடுத்தது 738 அதுக்கடுத்து நமக்கு என்ன வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து நமக்கு நேற்று இப்போ போன வாரம் அடித்தாங்களே ரிசல்ட்டு 167, இதையும் நம்ம கணக்கில் வச்சு தான் கொடுத்துருக்கோம். யாராவது இதில் கணக்கு வருது அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கும் அது மாதிரி தான் வருது. ஒரு சில நம்பர்கள் 167 நீங்கள் எழுதாம விட்டுட்டாங்க. 167 போன வாரம் ஃபஸ்ட்டில் நமக்கு செகண்டில் ஆடினாங்க. அடுத்து 2வது ரிசல்ட்டு 3வது ரிசல்ட்டில் ஆடினாங்க சொர்ணக்கேலாவுக்கு அடுத்து. அதே மாதிரி இந்த ட்ராவும் நமக்கு மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் பெண்டிங் நம்பரு மெய்ஸாகவும் நமக்கு ஆடுவாங்க. நேற்று நம்ம அடித்ததில் பெண்டிங் நம்பர் இருந்துச்சு. நமக்கு பெண்டிங் நம்பர் 4ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர், இதில் 7ஆம் நம்பர் பெண்டிங் நம்பராக இருந்துச்சு. 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்து அதை எடுத்து ஆடினாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ட்ராவும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரும் ஓரளவுக்கு சூப்பராகவே மேட்ச் ஆகிடுது. 5ஆம் நம்பர் அப்படி தான் ஒரு 8, 7, 9 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு, எடுத்திருந்தாங்க. அது நமக்கு நேற்று ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் எடுத்தாங்க. அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் 12வது மாதம் ஆனது நமக்கு பார்த்திங்கன்னா 609, 146, 563, அதே மாதிரி 429, 167 இதெல்லாம் நமக்கு ஆடப்பட்ட நம்பராக இருக்குது. ஏற்கனவே நமக்கு இது காரூணியால் ஆடின நம்பர் இதெல்லாம். இதை பேஸாக வச்சு கூட கொடுக்குறோம். அதே மாதிரி 190, அதாவது 090, 735, அடுத்து வந்து நமக்கு 738, 167 சரியா. ஆல்மோஸ்ட் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் நமக்கு இந்த ட்ரா இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க. அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் பாருங்கள். நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வரோம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்குது, என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். அதாவது ஒரு அந்தரம், ஒரு புத்தி, ஒரு புத்தி என்ன மாதிரியான வேலை செய்யும், ஒரு அந்தரம் என்ன மாதிரியான வேலை செய்யும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வேலை செய்யும், சந்திரன் எத்தனாவது பேசுகிற நின்று உங்களுக்கு வேலை செய்யாது. பொதுவாக வந்து வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுடைய தசாபுத்தி வந்து உங்கள் ஜாதகத்தை பொறுத்தது சரிங்களா. நீங்கள் பிறக்கின்ற நேரம், லக்கணம் இதை பேச வச்சு அமைக்கப்படுறது தான் உங்களுடைய சுய ஜாதகம். இது வந்து சுய ஜாதகத்துக்கும் ராசிக்கும் ரொம்ப சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இது வேறு மாதிரி வேலை செய்யும், அது வேறு மாதிரி வேலை செய்யும் சரிங்களா. இப்போ நீங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு ஒரு தசை நடக்குது, ஒரு புத்தி நடக்குது, ஒரு அந்தரம் நடக்குதுன்னு அது வேறு. அது உங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு சர்க்கிள். அது வந்து யாருக்குமே மேட்ச் ஆகாது. இப்போ லக்கணத்தை பேச வச்சு, அதாவது லா அப்படின்னு போட்டிருக்கோம், லக்கணத்தை பேச வச்சு நம்ம கொண்டு வரது எல்லாமே வந்து முழுக்க உங்களுடைய சுய ஜாதகம். ஆனால் அதே ராசின்னு போட்டிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே வந்து பொதுவான பலன்கள், பொதுவான கோச்சார பலன்கள் சரிங்களா. இதில் வந்து கோச்சார பலன்களே நிறைய விதம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு பாதத்துக்கும் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் எக்ஸாக்டாக உங்களுக்கு கல்யாணம் வேணும், திருமணம் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு லக்கணத்தை பேச வச்சு உங்கள் ஜாதகத்தை பார்ப்பாங்க சரிங்களா. ஆனால் உங்களுக்கு பொதுவாக வந்து ராசி பலன் பார்க்குறாங்க. இந்த வருஷம் அந்த ராசிக்காரவங்களுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியாது. சும்மா ட்ரிகர் வேணால் பண்ணி விடுமே தவிர மற்றபடி முழுக்க அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு லக்கணத்தை பேச வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். அதுதான் அவங்களுடைய ஜீவ சாதகம். ஆனால் இது வச்சு பார்க்கணும்னா பார்க்க முடியாது. இது வந்து பொது பலன் சொல்லுவாங்க. இப்போ 100 பேர் இருக்குது மகர ராசியில் பிறக்கிறாங்கன்னா 100 பேர்த்தில் கிட்டத்தட்ட ஒரு 60 பேர்த்துக்கு நல்லாயிருக்கும், 60 பேர்த்துக்கு ஒரு மாதிரி மோசமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய தசாபுத்தியினுடைய செயல்பாடுகள் விதத்தில் அவங்க மாறுபடும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு ராசிக்கு வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் நல்லா இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அப்படி கிடையாது. இப்போ ஒருத்தவங்களுக்கு அஷ்டம சனி நடக்கும், ஜென்ம சனி நடக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து தசாபுத்தியில் வந்து கொஞ்சம் மோசமான அவயோக தசை நடக்கும் சரிங்களா. அப்படி அதே மாதிரி ஒரு ராசிக்காரவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபா சம்பாதிச்சு பிச்சுக்கிட்டு போவாங்க. காரணம் என்னென்னா அங்கே தசாபுத்தி வேலை செய்யும். அங்கே வந்து நீங்கள் இங்கே ராசி பலன் வேலை செய்யாது சரியா. இந்த வருஷம் உங்களுக்கு வீடு கட்டவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
வீடு கட்டுறவங்களும் உங்களுக்கு இந்த ராசிக்காரவங்களுக்குலாம் யோகமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது உண்மை கிடையாது. அந்த அந்த அவங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி போயிட்டுருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் அவங்க அந்த ராசிக்காரவங்க கோடி கோடியாக சம்பாரித்து வீடு காய் பணம் காசுன்னு சம்பாரிச்சிருவாங்க. அது மாதிரி தான் சொல்கிறேன். அதனால் இது ராசிங்கிறது ஒரு பொதுப்படையான பலன். இதுவே உங்கள் லைஃப்பை அவங்க டிசைட் பண்ணி நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். புரியுதுங்களா? அதே மாதிரி இதில் வந்து டெய்லி ஒவ்வொரு நாளுடைய நிகழ்வுகளை மட்டும்தான் நம்ம கணிக்க முடியுமே தவிர முழுக்க முழுக்க ஒரு வருஷத்தோட நிகழ்வு, ஒரு மாதத்துடைய நிகழ்வு அப்படின்னா கணிக்க முடியாது. சரியா? அதையும் நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்றதையும் பாருங்கன்னா, அதிகமாக பெண்டிங் நம்பரும் நமக்கு மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதர்ஸ் நாள் காட்டி நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த சந்திரன் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், என்னென்ன மாதிரி விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இந்த ராசியில் இருக்கவங்களுக்கு மனசங்கடப்படுத்தி சும்மா சின்ன சின்ன விஷயம் தான், ரொம்ப பெரிய அளவிலன்னு இல்லை. ஒரு நாளைக்கு அலைச்சல் இருக்கும், ஒரு நாளைக்கு அலைச்சல் இருக்காது, ஒரு நாளைக்கு சந்தோஷமாக இருக்கும், ஒரு நாளைக்கு சந்தோஷம் இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன, அதாவது நம்ம என்ன சொல்லலாம், பொதுவாக வந்து வேத ஜோதிடத்தில் நாள் கணக்காக பலன் எடுப்பாங்க. அதே மாதிரி மாத கணக்காக பலன் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வருட கணக்காக பலன் எடுப்பாங்க. அதே மாதிரி 7.5 வருஷத்துக்கு ஒருக்க பலன் எடுப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் 7.5 சனியெல்லாம் உங்களுக்கு அப்படி தான் 7.5 வருஷத்துக்கு ஒருக்க 2.5 வருஷமாக மாறிட்டு வரும். அது மாதிரி தான் சொல்கிறேன். பாருங்கள், இதில் ரொம்ப சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு இந்த ஏபிபிசிஎஸ்சி பெட்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து 1ஆம் நம்பர் ஏபிள் 6 ஏபிள் 2 சிபிள் வந்து 22 நாள் ஆச்சு. அதே மாதிரி 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏபிள் 11 பிபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 சிபோர்டில் வந்து 8. அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏபிள் 3 பிபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0 சிபோர்டில் வந்து நமக்கு 16 நாளாக பெண்டிங்னா இன்றைக்கி நேற்று வந்து இன்றைக்கி 2 நாளுமே வந்து நமக்கு 3ஆம் நம்பர் வந்து பிபோர்டில் கிடச்சிது. அடுத்து நமக்கு 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏபிள் 1 பிபோர்டில் 4 சிபோர்டில் வந்து 14. அடுத்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏபிள் 4 பிபோர்டில் 14 சிபோர்டில் வந்து 0. அடுத்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏபிள் 9 பிபோர்டில் 6 சிபோர்டில் 21. அடுத்து 2ஆம் நம்பர் 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏபிள் 0 பிபோர்டில் 16 சிபோர்டில் வந்து நமக்கு 2. அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏபிள் 2 பிபோர்டில் 12 சிபோர்டில் வந்து கிட்டத்தட்ட 42 நாளைக்கு மேலே இருக்குது, பார்க்கலாம். அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏபிளில் 13 பிபோர்டில் வந்து 7 சிபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இன்னையோட பார்த்திங்கன்னா ஒரு 13 இவ்வளோதான் பெண்டிங். ஏன்னா நேற்று 2 நாளைக்கு முன்னாடி தான் 9ஆம் நம்பர் வந்துச்சு. அதே மாதிரி 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏபிள் 31 பிபோர்டில் 22 சிபோர்டில் 3 இவ்வளோ தான் இருக்குது பெண்டிங் நம்பர். இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பருக்கு 3 நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பருக்கு 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 0 இருக்குது 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. இதை தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. கணக்கில் வரதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு 840 074. அடுத்து நமக்கு 487 048 478 740 784 470 048. இது மாதிரி தான் வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுப்போம். அடுத்து நமக்கு ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 84 48 70 74 87 48 48 47 04. அதே மாதிரி 08 40 40. அதே மாதிரி 74 89. சரியா? ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே தான் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பார்க்கலாம் உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள். எனக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்ன நம்பருங்கிறதே நம்ம தெளிவாக சொல்கிறோம். சரியா? இப்போ நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்னென்னா 735. சரிங்களா? இதுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது 7க்கு 8 சூப்பராக மேட்ச் ஆகுது. அதே மாதிரி 3க்கு 8 5க்கு 8 3 கொடுக்கும் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். பட்டு எனக்கு வந்து 3க்கு 8 5க்கு 8 ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. 3க்கு 8 5க்கு 8ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கணக்கு வச்சுருக்கேன். இருக்கான்னு பாருங்கள். அடுத்து 4ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் 3 கொடுக்குமே மேட்ச் ஆகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா 7க்கு 4 சூப்பராக இருக்குமா, 3க்கு 4 மேபி வரலாம். அதே மாதிரி 5க்கு 4 சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு. அடுத்து நமக்கு 0 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 7க்கு 0 3க்கு 0 5க்கு 0 3 போடுக்குமே 0ங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி 7 நம்பர் நான் 7க்கு 7 3க்கு 7 5க்கு 7ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா இது மாதிரி வரக்குள்ளே இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.